வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுட்ருக்கீங்க? நான் இப்போ தான் என் பொண்ணை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். சரி, வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி வீடியோ ஒன்று போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு சேரி இல்ல, ப்ளம். அ அந்த மரம். அ இது பாருங்க, இப்போ தான் நல்லா பூத்திருக்கு. அப்புறம் இங்கே பக்கத்தில பாருங்க, இது வந்துட்டு சேரி. அங்கே பூவே காணோம். அ கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நான் என்ன பண்ணி விட்டேனாக்கா, போன வருஷம் ஆட்டம் வந்துச்சு இல்லையா? அப்போ எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கிளையெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். ரொம்ப வெட்டிட்டேன் போல இருக்குது. அதான் இந்த மாரி இருக்குது. ஆனா அந்த தண்டை என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் பாருங்க, ரொம்ப திக்கா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப திக்கா இருக்குது. பட்டு இந்த இந்த என்ன கிளையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு பொண்ணு நான் சொன்னேன் அதுகிட்ட, "கொஞ்சம் லைட்டா வெட்டி விடுமா" அப்படின்னோன்னே, அது நல்லா பிடிச்சி வெட்டி விட்டுருச்சு. அப்புறம் நான் போன வருஷம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே வெட்டி விட்டேன். அதனால் இப்படி இருக்குது. இதுதான் ஏதோ கொஞ்சம் பூ பூத்திருக்கு. இப்பலாம் தான் கொஞ்சம் பூத்திருக்கு. பட் இருந்தாலும் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த சேரி இருக்கு இல்லையா? இந்த குருவிங்க வந்து சாப்பிட்டு போயிடுங்க. மரம் தான் இருக்குதுன்னு பேருக்கு. ஆனா குருவிங்க வந்து சாப்பிட்டு போயிடும். சரி, நம்ம அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போவோம். இங்கே பாருங்க, இப்போ காலையில் வந்துட்டு எங்களுக்கு வெயில் வரும். மத்தியானம், சாயந்தரம் அதெல்லாம் வெயில் வராது. அப்படியே போகும் பாருங்க. எங்க நேபர் வீட்டு முன்னைக்கு. அங்கே பாருங்க எப்படி இருக்குது. அவங்களோட மரத்தில் செம்மையா பூத்திருக்கு பாருங்க. ஓகே. தெரிய மாட்டேங்குது. அவங்க செடியெல்லாம் கொஞ்சம் உயரமா வச்சுருக்காங்க. இல்லைங்க, இப்படியே போய் பார்ப்போம். அது பாருங்கள், நல்லா செடி பூ பூத்திருக்கு. ரெண்டும் அவங்களும் நாங்களும் ஒரே நேரத்தில் தான் வச்சோம். பட் அவங்களோட எப்பயுமே நல்லா காய்க்கும். ஏன்னா அவங்க சைட்டில் நிறைய சூரிய வெளிச்சம் நிறைய வரும் மத்தியானம். எங்களுக்கு வந்துட்டு மத்தியானம்லாம் அவுட், அவ்வளோதான் போச்சு. இப்படி தாங்க இருக்குது. அப்புறம் பிளாக் கரண்ட் வச்சுருப்பேன் இல்லையா நான் எப்பயுமே, அதுவும் நல்லா துளுத்து வந்துருச்சு பாருங்கள். அதுவும் நல்லா துளுத்து வந்துருச்சு. நிறைய காய்க்க போகுது. பூக்கள் நிறைய வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய பூக்கள் வந்திருக்கு. நிறைய வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லா உரம்லாம் போட்டாக்கா நல்லா வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.